உங்களுக்கு முடி உதிர்வு ரொம்ப அதிகமா இருக்கு, முடி வந்து வளரவே மாட்டேனுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த எண்ணெயை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. 100% அடிச்சு சொல்றேன், சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும். ஒரே வாரத்துல உங்களுக்கு முடி உதிர்வு கம்ப்ளீட்டா நின்றுடும். 2 வாரம் தொடர்ந்து பயன்படுத்தும் போது 3வது வாரம் உங்களுக்கே நல்லா தெரிய ஆரம்பிக்கும். புது முடி, அதாவது சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா முன் நெற்றி பகுதிகள்லாம் வந்து முடி உதிர்வு அதிகமா இருக்கும்ல, அந்த இடத்துலலாம் புது முடி வளர்றதை நோட்டீஸ் பண்ண முடியும். அவ்வளோ ஒரு சூப்பரான எண்ணெயை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த எண்ணெயை பயன்படுத்தும் போது எல்லாருமே உங்களுடைய முடியை பார்த்து ஆச்சரியப்பட்டு கேட்பாங்க, என்ன ஷாம்பு பயன்படுத்துற, என்ன கண்டிஷனர் பயன்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன்னா பொதுவாகவே நம்ம ஷாம்பு பயன்படுத்தும் போது அதுல இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா முடியோடைய வேர் கால்கள்ல ஊடுருவி தலையில வந்து பொடுகு, இச்சஸ், பேனு இந்த மாதிரியான தொல்லைகளை ஏற்படுத்தும். அதுவும் இல்லாம இயற்கையாகவே முடி வந்து வறட்சி அடைய ஆரம்பிச்சிடும். ஆனா இந்த எண்ணெயை நீங்க பயன்படுத்தும் போது அதனால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகளையும் சரி செய்யும். முடியும் நல்லா கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ண மாதிரி ரொம்பவே ஷைனிங்கா சூப்பரா மாற ஆரம்பிச்சிடும். அவ்வளோ ஒரு சூப்பரான எண்ணெயை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. நம்ம இன்னைக்கு கற்றாழை எண்ணெய் எப்படி ரெடி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். கற்றாழை எண்ணெய் வந்து நீங்க ரெகுலர் ஹேர் ஆயிலாவும் இதை யூஸ் பண்ணலாம், இல்ல தலைக்கு தேய்ச்சி குளிக்கிற எண்ணெயாவும் நீங்க யூஸ் பண்ணலாம். அதை எப்படி நம்ம பதமா ரெடி பண்றது அப்படின்றது தான் இந்த வீடியோல முக்கியமா நான் சொல்ல போறேன். இதுல முக்கியமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஏன்னா நிறைய பொருட்கள் வந்து இடையில சேர்த்திருப்பேன். அதனால ஒரு பொருள் நீங்க ஸ்கிப் பண்ணா கூட எண்ணெயினுடைய பதம் வந்து மாறி போயிடும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுவதுமா பாருங்க. நான் இன்னைக்கு அதற்கு ஒரு 4-5 நல்ல பெரிய கற்றாழை மாடல் எடுத்திருக்கேன். பொதுவாக எண்ணெய் ரெடி பண்ண போறீங்க அப்படின்னா கற்றாழை மாடல் கொஞ்சம் பெருசா பார்த்து பயன்படுத்துங்க. அப்பதான் உள்ள வந்து அந்த ஜெல் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும். ஒரு 4-5 கற்றாழையை வந்து நல்லா கழுவிட்டு சைடில் இருக்கக்கூடிய முட்களை வந்து நீக்கிட்டு மேல இருக்கக்கூடிய அந்த தோலியும் நீக்கிட்டு உள்ள இருக்குல்ல அந்த ஜெல்லு அதை எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஒண்ணா மிக்ஸி ஜார்ல அப்படியே எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா அந்த தோல்ல ஸ்பூனோ இல்லைன்னா வந்து கத்தியை பயன்படுத்தி லைட்டா வந்து தேய்ச்சி விட்டீங்கனாலே நல்ல உங்களுக்கு இந்த மாதிரி தண்ணியான ஜெல் மாதிரி கிடைக்க ஆரம்பிக்கும். அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு மிக்சியில நல்லா பீட் பண்ணிக்கங்க. அப்பதான் உங்களுக்கு கிரீமியா நல்ல கெட்டியா மாறி வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்க இந்த மாதிரி. இப்போ இதுல ஒரு 10லேருந்து 15 புதினா இலைகளை சேர்த்துங்க. இதுல நம்ம ஏன் புதினா இலைகள் சேர்க்கிறோம்னா புதினா இலைகளை பயன்படுத்தும் போது பொதுவா வந்து கற்றாழை எண்ணெயை பயன்படுத்தினா சளி பிடிச்சிருமோ அப்படின்ற பயம் இருக்கும்ல, இந்த புதினாவை நீங்க பயன்படுத்தும் போது சளி பிடிக்காது. அதே மாதிரி ஷாம்பு இது மாதிரிலாம் அதிகமா பயன்படுத்தும் போது தலையில வந்து அந்த இச்சஸ், பேனு, பொடுகு, அரிப்பு இது மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரியான பிரச்சனைகளையும் சரி செய்யும். அது மட்டும் இல்லாம தலையில வந்து நல்ல ஒரு ரத்த ஓட்டத்தை வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதனால உங்களுக்கு தலைவலி இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்காது. முடி உதிர்வு பிரச்சனை கம்ப்ளீட்டா நின்றுடும். அதுக்காக தான் இதுல நம்ம புதினா இலைகள் பயன்படுத்தியிருக்கோம். அதுக்கடுத்து இப்போ இது மறுபடியும் நல்லா நைஸா அரைச்சிக்கலாம். அரைச்ச பிறகு ஒரு பவுல்ல சேர்த்துக்கலாம். கரெக்டா ஒரு பவுல்ல